Welcome to On Record. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துணைச் செயலாளர் திரு சேலம் தரணிதரன் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நாம் எதிர்பார்த்ததை விட 2% அதிகமாக 11% அப்படின்றது யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள் இருப்பதாக தொடர்ந்து நம்ம பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையிலையும் இந்த வளர்ச்சி அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? எதனாலனா இதுதான் உண்மையாலுமே டபுள் என்ஜின் சர்க்கார். மோடி சொல்கிறாருல டபுள் என்ஜின் சர்க்கார். அங்கே இல்லை, அங்கே சீஸ்ட் என்ஜின் தான். இங்கே தான் வந்து நிஜமேலுமே டபுள் என்ஜின் சர்க்கார் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இங்கே ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக திராவிட மாடல் திட்டங்களும் அதே போல் தொழில்துறை வளர்ச்சியும் ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி 2 இலக்காக நம்ம வேலை செஞ்சதுனால 2 துறையிலையுமே வரலாறுக்கான நமக்கு வளர்ச்சி முன்னேற்றம் நம்ம கண்டிருக்கோம். அதனால தான் நமக்காக இந்த டபுள் டிஜிட் க்ரோத் அடைய முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்தியாவோட இந்த வளர்ச்சி ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இந்தியா வளர்ச்சியோட கிட்டத்தட்ட இது டபுள் க்ரோத். 6.5% தான் இந்தியாவோட க்ரோத் ரேட். ஆனால் தமிழ்நாடு க்ரோத் 11.2%. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் இந்தியன் க்ரோத்தோட அதிகம். ஆனால் இதுவே அதிமுக காலகட்டத்தில் 2016லேருந்து 21 வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இல்லை 11லேருந்து 21 வரைக்கும் எடுத்திங்கன்னா தொடர்ந்து இந்தியாவோட வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சி அதிகமாக தான் இருந்தது. ஸோ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனேயே நிறையா ஃபண்டமெண்டல்ஸில் ஒர்க் பண்ணோம். பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் அதில் ஒர்க் பண்ணதுனால அதோட பலன் தான் இது. பார்த்திங்கன்னா இலவச பேருந்து பயணம். இப்போ இலவச பேருந்து பயணத்தை அதிமுக காரங்களும் பாஜகவும் இலவசமும் நக்கலாக பேசுவாங்க. ஆனால் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட மகளிரால் நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அவங்க சொன்ன அறிக்கைப்படி கிட்டத்தட்ட மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் மிச்சமாச்சு. ஸோ டவுன் பஸ், அரசாங்க பஸ்ஸில் பேருந்தில் யார் போவா? ஏழை எளிய மக்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செலவு 12,000 ரூபாய். ஸோ அதனால் என்ன ஆகும்? அவங்களுக்கு அடிஷ்னலாக 1000 ரூபாய் கிடைக்கும்போது அந்த 1000 ரூபாய் உடனே செலவு பண்ணிடுவாங்க. இதுவே நீங்கள் ஒரு கோடீஸ்வரர்கிட்ட போய் மோடி அரசாங்கம் மாதிரி ஆல்ரெடி ஒரு மாதம் 1 கோடி சம்பாதிக்கிறவங்க போய் ஒரு 10 லட்சம் நீங்கள் டேக்ஸ் ரிபேட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தா, அவங்களுக்கு ஆல்ரெடி 1 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா 40 லட்சம் செலவு பண்ணுவாங்க. மீதி 10 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறத போய் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், இல்லை வெளிநாட்டில் போய் அந்த காசை முதலீடாக போட்டுருவாங்க. நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அந்த 1000 ரூபாய் உடனே அவங்க செலவு பண்ணுறாங்க. அந்த 1000 ரூபாய் உடனே செலவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காசு இலவசம் கிடையாது. அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க முதல்ல உணவுக்கு செலவு பண்ணுவாங்க, உணவுப் பொருட்கள். அப்புறம் இப்போ படிப்புக்கு செலவு பண்ணுவாங்க. படிப்புக்குன்னு எப்படி பையனுக்கு அடிஷ்னலாக டியூஷன் வைக்கணும், டியூஷன் வைப்பாங்க. புத்தகம் வாங்குறதுனா புத்தகம் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போ கடையில் போய் பொருள் வாங்குறாங்க இல்லையா, அந்த கடையில் விற்பனை அதிகரிக்கும், 10% அதிகரிக்கும். உதாரணத்துக்கு புத்தகம் வாங்குறாங்க அப்படின்னா புத்தகம் விற்பனை 10% அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த உணவு கடையில் 10% ஆகும்போது அவங்க பைக்கும் காரும் வாங்குவாங்க அடிஷ்னல். அப்படின்னா கார் உற்பத்தி, பைக் உற்பத்தி ஆகும். இல்லை அடிஷ்னலாக வீடு கட்டலாம். ஸோ பொருளாதாரத்தில் ஒரு சூழல் ஏற்படும். அதனால தான் நோபல் ப்ரைஸ் வாங்கின பொருளாதார நிபுணர்கள் கூட சொல்கிற விஷயம் என்னென்னா, புட் மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த புவர். இது கெனீசியன் தியரி அப்படின்னு சொல்லி 19 20s கெனீசியன் கொடுத்தாரு. when you put money in hands of the poor, அதோட எஃபெக்ட் பொருளாதாரத்தில் அட்லீஸ்ட் 3 times ஹையராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் அதோட இம்பாக்ட் கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த 1000 ரூபாய் பார்த்திங்கன்னா எக்கனாமியில் இருக்க இம்பேக்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய். மாதந்தோறும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மிச்சம் பண்ணுறதுனால 1 கோடி பேர் மிச்சம் பண்ணுறாங்கன்னா அது 4 மடங்கு பொருளாதாரத்தோட இம்பேக்ட் 4000 அடிஷ்னல் கோடி. இந்த மாதிரி எக்கச்சக்க திட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம். இது ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம்னாலே வருஷம் 4000 கோடி அடிஷ்னலாக ஜிடிபிக்குள்ளார வருது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ மகளிருக்கு நீங்கள் இலவச பேருந்துன்னு சொன்னால், இப்போ ஒரு 10% 20% பேர் வேலைக்கு போகாதவங்க வேலைக்கு போவாங்க. இலவச பேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு பிடிச்ச திட்டம் என்னென்னா, மகளிர் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு முதல்ல நம்ம ஆரம்பித்தோம். அப்புறம் இப்போ அரசு பள்ளி யார் படித்தாலும், ஸோ முதல்ல அரசு பள்ளியில் மகளிர் படிக்கிறாங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு என்ன ஆகும்னா, அரசு பள்ளியில் இருக்கிற மகளிர் ஒரு பாதி பேர் கல்லூரிக்கு சேராமல் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் அரசு பள்ளி படிக்கிறாங்க, 30% பேர் தான் கல்லூரியில் சேர்றாங்க. அதான் டேட்டா சொல்லிச்சு. ஆனால் இப்போ 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்ததுனால சரி கல்லூரி இலவசம், மாதம் 1000 ரூபாயும் கொடுக்குறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த என்ரோல்மெண்ட் 60% ஆச்சு. ஸோ இவங்க படித்து முடிச்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இவங்க வேலைக்கு போவாங்க. இப்போ முதல்ல 30% பேர் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 15% பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. இப்போ அடிஷ்னலாக 30% பேர் படிக்கும்போது அடிஷ்னலாக 15% பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அடிஷ்னலாக 15% பேர் வேலைக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பள காசு எங்கே செலவு பண்ணுறாங்க? வீட்டில் செலவு பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட
ஒரு 5-6 பேட்ச் 7-8 பேட்ச் வெளில வரும். அந்த 7-8 பேட்ச் வெளில வரும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கும் சிறந்த கல்வி கொடுப்பாங்க. இன்னும் 20 வருஷம் ஆச்சுன்னா அந்த குழந்தைங்க கல்லூரிக்கு போகும்போது தமிழ்நாடு ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அதிகரிக்கும். அதனால் growth rate அதிகரிச்சிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில். எதனால நம்ம அந்த ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம காசு செலவு பண்ணியிருக்க காரணம்னால. இப்போ மீதி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதே மாதிரி அரசு பள்ளியிலேருந்து படித்து போனால் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், இலவச பேருந்து, முதியோர் பென்ஷன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் கிட்ட கொடுக்கணும். யார் இதெல்லாம் வந்து பிலோ மிடில் கிளாஸ் இல்லைனா ஏழை எளிய மக்கள். அந்த 5000 ரூபாயை வந்து உடனே அவங்களால செலவு பண்ணுறாங்க. அந்த 5000 ரூபாய் செலவு பண்ணும்போது என்ன அவங்க அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறாங்க. பிஸ்கட் வாங்குறது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் படிப்புக்கு செலவு பண்ணுறது. ஸோ இந்த காசுலாம் என்ன ஆகுதுன்னா, இந்த காசுலாம் அவங்க ஜோப்புக்கு போய் அப்படி ஜோப்பில் வச்சுருதில்ல, அந்த காசை வச்சு மற்ற பொருட்கள் வாங்குறாங்க. அந்த மற்ற பொருட்கள் இல்லை பைக் வாங்குறது, அந்த மற்ற பொருட்கள் வாங்கும்போது உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த எக்கனாமியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோத் அதிகரிக்கும். ஸோ அதனால் இதோட இம்பேக்ட் அதனால தான் உங்களுக்கு முதல் வருஷமே தெரியாது. திட்டம் அறிவிச்சு முதல் வருஷமே தெரியாது. கொஞ்சம் இம்பேக்ட் 2வது வருஷம் இருக்கும், நிறையா இம்பேக்ட் 3வது வருஷம் இருக்கும், நிறைய இம்பேக்ட் 4வது வருஷம் இருக்கும். அதனால தான் அந்த திட்டங்களோட இம்பேக்ட் நமக்கு இப்போ இந்த 5வது வருஷத்தில் நமக்கு இப்போ தெரியுது. ஆனால் இப்போ மகளிர் உரிமைத்தை கூட ஒரு 20% 30% இம்பேக்ட் தான் நமக்கு இந்த வருஷம் தெரியும். இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் போச்சுன்னா அதோட ஃபுல் இம்பேக்ட் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இம்பேக்ட்ஸ் வந்து நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய திட்டங்கள் இந்த மாதிரி கொண்டு வரார். அதனால் இதெல்லாமே வந்து எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை கொடுக்கும். இப்போ இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர்லேயோ அல்லது வந்து கலைஞர் பெயர்லேயோ செயல்படுத்தப்படுது. இதற்கு எதிராகவும் அமைச்சர் சிவி சண்முகம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மக்களுக்கு டைரெக்டாக கொடுக்கக்கூடிய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னும் அவர் கேஸ் போட்டிருக்கிறாரு. இதனுடைய இம்பேக்ட் எப்படி பார்க்குறீங்க? 1ஆம் நம்பர் முட்டாள் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் அனைத்து இந்திய அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாறியதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு காமிக்கிறேன். இதை மாதிரி ஒரு முட்டாள் வந்து எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லை. இதனால தான் வந்து அட்லீஸ்ட் அவருக்கு பொருளாதாரம் தெரிந்தாலும் பொருளாதார தெரிந்த நபர்களை கூட வச்சுருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாடு இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது முழுக்க காரணம் நம்மளோட நலத்திட்டங்கள். அதை வந்து இவங்க இலவசம் அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இவங்க திட்டங்கள் ஒழுங்காக வைக்காதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட காலகட்டத்தில் 2019 20 வரைக்கும் நம்மளோட வளர்ச்சி வந்து பார்த்தா வெறும் 3.4%. அம்மான்னு சொல்கிறாங்களா, அந்த அம்மா காலத்தே வளர்ச்சி 4.5% தான் தமிழ்நாட்டில். 2014 15 வரைக்கும் தமிழ்நாடோட வளர்ச்சி 4.5. 12 13 வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 5%. ஆனால் நம்ம என்ன வளர்ச்சியில் விட்டுட்டு போனோம் மாநிலத்தை, 13% வளர்ச்சியில் நம்ம மாநிலத்தை விட்டுட்டு போனோம். ஆனால் மாநிலத்தை குட்டிச்சவராக்கி அதே மாதிரி தமிழ்நாடு கடன் எடப்பாடி வளரிட்டு இருக்காருல்ல. உண்மையில் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாடு வந்து 2014 வருவாய் மிகுந்த மாநிலமாக இருந்தது. எடப்பாடி ஆட்சியில் தான் நம்ம இந்த மாதிரி வளர்ச்சி இல்லாதனாலையும் ஊழல்னாலையும் அது மக்களுக்கு போக வேண்டிய காசு லீக் ஆகி இருந்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்து வர வேண்டிய வருமானமும் குறைஞ்சது, செலவும் அதிகரிச்சது. அதனால தான் வருவாய் மிகுந்த மாநிலம், சர்ப்ளஸ் இருந்த மாநிலம் வந்து 2021 வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு -66,000 கோடி. எல்லா நலத்திட்டங்களும் கொடுத்து நாம் வந்து தமிழ்நாட்டோட வருவாய் பற்றாக்குறை 30,000 கோடி குறைச்சிருக்கோம். இப்போ என்ன இருக்குன்னு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஜிடிபி, தமிழ்நாட்டோட மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தி என்கின்ற ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி. ஸோ நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து 2% வளர்ச்சி அதிகமாக அடைஞ்சிருக்கும் போது என்ன ஆகும்னா 35 லட்சம் கோடியில் 2% எவ்வளவு 70,000 கோடி. அந்த 70,000 கோடியில் நமக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானம் பார்த்தா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 11%. அது வந்து பார்த்தோம், அதுவுமே வந்து அதிமுக 9% 11% உயர்ந்திருக்கு. அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு அடிஷனலாக இதனால் எவ்வளோ வருமானம் வரும்னு பார்த்தா வருஷத்துக்கு 7,000 கோடி. ஸோ மகளிருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம்ல பென்ஷன், அந்த முழு திட்டமே வருஷத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 12,000 கோடி 13,000 கோடி தான் ஆகுது. அப்படின்னா 7,000 கோடி வருது. அப்படின்னா வந்து நம்ம விட்டு போன மக்களுக்கும் நம்ம இனிமேல் 1000 ரூபாய் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் வருமானம் அதிகரிக்கும் போது நம்ம அந்த காசு 1000 ரூபாய் இருக்கிறது 1500 ரூபாய் கூட உயர்த்தலாம், இல்லை 2000 கூட ஆக்கலாம். அது வந்து தலைவர் முடிவெடுப்பார், அது எப்படி சூழ்நிலை இருக்குங்கிறது இது. ஸோ இதனால் நம்ம நலத்திட்டங்கள் நம்ம கொஞ்சம் ஒரு சில திட்டங்கள்லாம் டிலேடாக கொடுக்குறோம் அப்படின்னா அது காரணம் அஇஅதிமுக காலத்தில் வளர்ச்சி இல்லாதனாலையும் அவங்களும் இந்த மாதிரி முட்டாள்தனமாக திட்டங்கள் கொண்டு வந்ததுனாலையும் இதுதான் காரணம். இப்போ சிவி சண்முகம் வந்து கேஸ் போட்டிருக்காருல்ல, அது வந்து சுத்தமாக அவருக்கு ஜனநாயகமும் புரியல, பொருளாதாரம் புரியல. எதனால் நான் மக்கள் ஆட்சியில் யார் வந்து ஆட்சி செய்கிற மக்கள், ஒரு 8 கோடி மக்களும் சேர்ந்து அவங்களுக்கு எப்படி வருமானத்தை அவங்க அரசுக்கு வர காசு செலவு பண்ண முடியாதுங்கிறனால அவங்க பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிரதிநிதி ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறார், அந்த அமைச்சரவை குழு முதலமைச்சர் அமைக்கிறார். அவங்க வந்து காசு எப்படி செலவு பண்ணணும்னு மக்கள் குரலை கேட்டு செயல்படுறாங்க.
ஸோ அது வந்து 5 வருஷம் டேர்ம். இப்போ மக்கள் என்ன, என் குரலை நீ கேட்டு செயல்படலையா, நான் உன்னை மாற்றிடுவேன். அதுதான் ஜனநாயகம். கேட்டு செஞ்சியா நீ ஆட்சியில் இருப்ப. அதுதான் வந்து ஜனநாயகம். ஸோ அந்த ஜனநாயகத்தில் வந்து இப்போ முடிவெடுக்கிறது யார்? டெமோக்ரஸியில் மக்கள். ஸோ இப்போ 1000 ரூபாய் உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது மக்களோட முடிவு. இலவச பேருந்துங்கிறது மக்களோட முடிவு. மக்களை கேட்டு அவங்க குரலை கேட்டு வலியை புரிஞ்சு முதலமைச்சர் கொடுக்குறாரு மக்களுக்காக. ஏன்னா அது மக்களோட காசு, மக்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். அதை போய் அப்படி நீதிமன்றம் தலையிட முடியும்? அப்படின்னா ஜனநாயகம் கிடையாது. அப்படின்னா அது ஜுடிஷியோக்ரஸி, டெமோக்ரஸி கிடையாது. ஸோ அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாத சிவி சண்முகம் போன்ற ஆளுங்கள் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் எப்பயாச்சும் ஆட்சிக்கு வரணுமா கேட்டால் வரக்கூடாது. அதான் விஷயம். அதே மாதிரி இப்போ என்ன விஷயம்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு போய் அவர் கேஸ் போட்டிருந்தார் உயர்நீதிமன்றத்தில். அந்த கேஸ் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் அரசியல் பிரச்சனையை உங்கள் மாநிலத்துக்குள்ளார உங்கள் டிவியில் விவாதத்தில் வச்சுக்கோங்க, கோர்ட்டுக்கெலாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு சொல்லி 10 லட்சம் அபராதம் விடுவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த கோர்ஸ் வந்து நிலுவையில் இருக்குது. நலத்திட்டங்கள், மக்கள் தமிழ்நாடு மக்களை முன்னேற்றி 11% வளர்ச்சி கொண்டு வந்த திட்டங்கள். எப்படி மாநிலத்தை வந்து 28% உள்நாட்டு உற்பத்தியில் 30% கடனுக்கு விட்டுட்டு போன மாநிலத்தை மீட்டு 26% அந்த கடனை குறைச்சி, உள்நாட்டு ஜிடிபியில் குறைச்சி, கடனை குறைச்சிருக்கோம், குறைச்சி சரி செஞ்ச திட்டங்களை நீக்கணும். மக்கள் நல திட்டங்கள், மக்கள் கேட திட்டங்கள் மக்கள் ஆட்சியில் நீக்கணும்னு கோர்ட்டுக்கு போனால் அசிங்கப்படுத்தி அபராதம் போட போகிறாங்க சிவி சண்முகத்துக்கு. அசிங்கப்பட போகிறார் சிவி சண்முகம். அந்த அசிங்கத்துக்கு அப்புறமும் அரசியலில் இருப்பார்னா அவரோட ஒரு கேவலமான மனுஷரை நம்மளால் உலகத்தில் பார்க்க முடியாது. அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக எல்லாருமே அப்படி தான். புரிதல் கிடையாது, அறிவு கிடையாது, திராவிட கொள்கையில் அக்கறை கிடையாது, மக்களை நலத்தில் மக்களை வந்து மேலே எடுத்துகிட்டு போகணுங்கிற அக்கறை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரே அக்கறை கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதுக்கு வந்து தமிழ் மொழியே இங்கே தமிழ்நாட்டில் இல்லாமல் போனாலும் கவலை இல்லை, தமிழ் ஒரு இனம் இல்லாமல் போனாலும் கவலை இல்லை. எடப்பாடியும் அங்கே பாருங்கள் நிறைய பேர் இருப்பாங்க, மணின்னு, வேலுமணி, தங்கமணி, எல்லாம் மணி. அந்த மணிகளுக்கு மணி ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும் ஒரு போதும். வழக்கில் வந்து முன்னடைவு, வழக்கில் பின்னடைவுன்றது கோர்ட்டில் வழக்கமாக நடக்கிறது தான். அபராதம் விதிக்கிறதுன்றது கோர்ட்டில் யூஸ்வலான ப்ரொசீஜர் தான். அதற்கு முட்டாள்னோ கேவலமானவர்னோ அசிங்கமானவரனோ விமர்சிக்கிறது வந்து ஜனநாயகபூர்வம் தான். அது வந்து தனி மனித விமர்சனம் இல்லையா? நான் அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ்நாடை வந்து வளர்ச்சி இல்லாமல் 3.25% வளர்ச்சியில் மாநிலத்தை விட்டுட்டு போகிறாங்க. நான் வந்து 2020-21 சொல்ல கோவிட் சொன்னால் அது ஃபேர் லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்காது. விட்டுட்டு போன மாநிலத்தை, வருவாய் பற்றாக்குறையை விட்டுட்டு போன மாநிலம், கடனில் சந்தித்து கஷ்டப்பட வச்சுட்டு போன மாநிலத்தை, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் 58 வயசுலேருந்து 59 வயசு ஆக்கினா ரிட்டையர்மெண்ட், 59 வயசுலேருந்து 60 வயசு ஆக்கினா போன மாநிலத்தை மீட்டு கோவிட் காலத்திலையும் பெரிய கோவிடில் நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வரார். அப்போ அந்த கோவிடுக்கு எல்லாருக்கும் 4000 ரூபாய் காசை கொடுத்தோம், கோவிட்னால தவிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சும், அப்புறம் நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம், கடனையும் குறைச்சி சதவீதத்தில், கடனை கதவீதம் தான் பேசணும் சரிங்களா, குறைச்சி மீட்டு வந்த மாநிலத்தை தப்பாக பேசலாமா? ரெண்டாவது, இப்போ வளர்ச்சி 11.22% இருக்குன்னா அது காரணம் நலத்திட்டங்கள். அந்த நலத்திட்டத்தை குறை சொல்கிறார். எதனால்? மோடி சொல்லியிருப்பார். எதனால்னா தமிழ்நாட்டு மக்கள் காசு யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகுது. ஆனால் அவருக்கு என்ன ஆசை? இந்த காசுலாம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கக்கூடாது, இலவச பேருந்து கொடுக்கக்கூடாது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாது, நீட்டு கோச்சிங் கொடுக்கக்கூடாது, ஐஐடி, ஜேஇ, எய்ம்ஸ் எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுக்காது, அந்த கோச்சிங்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்தா ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுற மக்கள், பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த மக்கள் அவங்களாம் மேலே போயிடுவாங்க. அது வந்து எதுக்கு எதிரானது? மனு தர்மத்துக்கு எதிரானது. அது மோடிக்கு பிடிக்கல. இந்த காசுலாம் என்ன பண்ண நினைக்கிறேன், இந்த காசுலாம் இங்கே இருக்கிற உயர் ஜாதி மக்களுக்கு கொடுத்து அந்த சமூகத்தில் இருக்கிற பிரிவினையை அப்படியே வச்சிருக்கணும். அது ஆசைப்படுறதுனால தான் அதை பேசியிருக்கார். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜனநாயகத்தில் வந்து எந்த காசை எப்படி செலவு, ஜனநாயகம் ஏன் உருவாச்சு? மாடர்ன் டே டெமோக்ரஸி எங்கே உருவாச்சு? பிரிட்டனில். ஏன் உருவாச்சு? வரி பணத்தை எப்படி செலவு பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? மக்கள் வரி பணத்தை எப்படி செலவு பண்ணலான்னு மக்கள் அனுப்பி வச்ச பிரதிநிதிகள் முடிவு பண்ணுறாங்க. அது எப்படி கோர்ட் தீர்மானிக்க முடியும்? அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதில் தவறு இல்லையே. கோர்ட் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஃபண்டமெண்டலி இட்ஸ் கிளியர். கோர்ட் cannot interfere in public policy or opinion of people in a democracy. இந்தியா ஒரு சர்வ அதிகார நாடாக இருந்தால் அந்த சர்வ அதிகாரி என்ன வேணாலும் பண்ணலாம். கோர்ட்டோட வேலை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஆளுநர் வழக்கில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களால பண்ண முடியும். இந்த விஷயம் கேட்குறதே வந்து ஒரு முட்டாள்தனங்கிறேன். அதனால தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எடப்பாடி வந்து கடன் அதிகமாகிடுச்சுங்கிறார். ஆனால் கடனை எப்பயுமே சதவீதத்தில் பார்க்கணும்.
உங்களுக்கு கடன் ஒரு சில லட்சங்களில் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், சரிங்களா? எனக்கு ஒரு சில லட்சங்களில் இருக்கும். ஆனால் இந்த அதானிக்கும் அம்பானிக்கும் கடன் என்ன? அதானிக்கு வந்து 46,000 கோடி, அம்பானிக்கு வந்து 55,000 கோடி. அப்படின்னா அவங்க தான் ஏழை மக்கள், கடனில் தவிக்கிறாங்கல்ல. இங்கே இருக்கவங்களுக்கு, இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு தனிநபருக்கு என்ன கடன் இருக்கும்? அவங்க கேட்குறவங்க ஒருத்தரும் யோசிக்கோங்க, உனக்கு என்னப்பா கடன் இருக்குன்னு வச்சா, எனக்கு 10 லட்சம் இருக்கும்பாங்க, கொஞ்சம் பேர் 50,000 கடன்பாங்க, கொஞ்சம் பேர் 50 லட்சம் கடனுப்பாங்க, வீட்டுக்கு நான் கடன் 60 லட்சம் வாங்கியிருக்கேன்பாங்க. ஆனால் அம்பானி அதானிக்கு 50,000 கோடி கடன். அப்படின்னா அவங்க தான் இருக்கல ஏழை. கடனை வச்சு பார்த்தா எடப்பாடி சொல்கிற மாதிரி கிடையாது. கடனை வந்து உங்களுக்கு என்ன வருமானம் வருது, உங்களோட வருமானம், உங்களோட டேர்ன் ஓவர் என்ன, உங்களுக்கு மாதம் சம்பளம் என்ன, அதில் தான் கடனை பார்க்கணும். சதவீதத்தில் 1 கோடி வர்றவருக்கு 30 லட்சம் கடன் இருக்கலாம், 10 லட்சம் சம்பளம் வரைக்கும் 30 லட்சம் கடன் இருக்கக்கூடாது. அதனால தான் ஸோ நமக்கு தமிழ்நாடு வளர்ச்சி ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதில் நம்ம வாங்கியிருக்க கடன் வந்து கம்மி. அதனால வந்து பார்த்தா எடப்பாடி காலகட்டத்தில் இருந்த கடன் சதவீதம் 30% இப்போ 26% குறைஞ்சிருக்கு. அதுதான் பாயிண்ட். அதுவும் நாம் என்ன கடனில் விட்டுட்டு போனோம் 2014 18%. இதை நான் எதுக்கு நான் திருப்பி இந்த டாபிக்லேருந்து விளக்குறேன்னா, இந்த பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்காக தொழில்துறை சரி, இது இப்போ இந்த 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 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதனாலன்னு வந்து பார்த்தா, புட் மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த புவர். மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள்கிட்ட காசு எடுத்து அந்த காசு எடுத்துகிட்டு போய் பெரும் பணக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ உதாரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்பரேட் டேக்ஸ் வந்து 33% குறைச்சி கிட்டத்தட்ட 18% ஆக்குனது. அதனால் அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் நஷ்டம், 2 லட்சம் கோடி நஷ்டம். அது அந்த 2 லட்சம் கோடி எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்க? அந்த 2 லட்சம் கோடி எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர், அத்தியாவசிய பொருட்கள் மேலே வரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்புலையும் வரி, ஜிஎஸ்டி. ஸோ இந்த வரியை வச்சு 2 லட்சம் கோடியை காம்பன்சேட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள்கிட்ட மோடி அரசாங்கம் காசை எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ 10,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாங்கன்னா, இவங்க அந்த அடிஷ்னல் வரியெல்லாம் போடுறதுனால 8,000 ரூபாய் தான் அவங்களால வந்து செலவுக்கு இருக்குது. அப்படின்னா 2,000 ரூபாய் இல்லை. அந்த காசு எடுத்துகிட்டு போய் பெரும்பணக்காரர் கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறவங்க, 50 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு இப்போ 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மிச்சமாகுது. ஸோ ஆனால் அதை காசு என்ன பண்ணுறாங்க, அவங்க செலவு பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ஏழை எளிய மக்கள், அவங்க தான் இந்தியா நாட்டோட 90% பாப்புலேஷன். அவங்க தான் வந்து நாட்டோட ஸ்பெண்டிங் அதிகரிக்க முடியும். சப்ளை டிமாண்ட் தான் ஒரு எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து காசு நிறையா இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்கள்கிட்ட காசு இல்லை. அப்படின்னா வாங்கும் திறன் குறையுது. இதனால தான் கோவிடுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கட்டுரை கூட இந்தியாவில் இருந்தாங்க. இந்தியாவோட வேலையில்லா திண்டாட்டத்துக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, பைக் விற்பனை வந்து 30 வருஷத்தில் அளவுக்கு குறைஞ்சது வளர்ச்சி, கார் விற்பனை 25 வருஷத்தில் அளவுக்கு குறைஞ்சது, பார்லேஜ் விற்பனை கூட இந்தியாவில் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அது உதாரணம் எடுத்து பார்த்தா, இந்தியாவோட தனிநபர் வருமானம் என்பது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் வருஷம். அது 4 வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்த்தா 2,70,000 வளர்ந்துருக்கு. எவ்வளவு? 2,70,000. சதவீதத்தில் பார்த்தா அந்த வளர்ச்சி எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30% வளர்ச்சி. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தபோது தனிநபர் வருமானம் 1,80,000. எவ்வளவு? 1,80,000. ஆனால் இப்போ தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா 3,60,000க்கு மேலே. அப்படின்னா 2.5% வளர்ச்சி. பர்சன்டேஜ் டைமில் பார்த்தா கிட்டத்தட்ட 120%. ஸோ அப்படின்னா இங்கே அவங்க வந்து 2,20,000 2,50,000 தான் இந்தியாவோட தனிநபர் வருமானம் வளர்ந்துருக்கு. ஆனால் நம்மளோட வளர்ச்சி கிட்டத்தட்ட இரட்டிப்புக்கு மேலே ஆயிருக்கு. இது எதனால? இந்த மாதிரி திட்டங்கள், தனிநபர் ஒவ்வொருத்தரையும் திராவிட மாடல் யாரும் விட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் வளரணுங்கிறது. ஒரு வளர்ச்சின்னு ஒரு நாட்டை பார்க்கும்போது நம்ம வந்து ஓவரால் ஜிடிபியை பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க? 150 கோடி மக்கள் இருக்காங்க. அதனால் நம்ம 3வது பெரிய பொருளாதாரம் ஆகிட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சிக்கான அடையாளம் கிடையாது. ஏன் அது வளர்ச்சிக்கான அடையாளம் கிடையாதுன்னு நான் வந்து சொல்கிறோன்னா, ஏன்னா இப்போ 1வது இடத்துல, 2வது இடத்துல, 4வது இடத்துல, 5வது இருக்க நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்கா ஜனத்தொகை என்ன 25 கோடி, யூகேவோட ஜனத்தொகை என்ன 7 கோடி, ஜெர்மனியோட ஜனத்தொகை 8 கோடி, ஃப்ரான்ஸ் ஜனத்தொகை 7 கோடி. இதெல்லாம் டாப் 5ல் இருக்க நாடுகள். ஸோ 7 கோடி மக்கள் இருக்க நாடு கிட்டத்தட்ட இந்தியா அளவுக்கு ஜிடிபி growthல இருக்காங்க. ஆனால் 150 கோடி மக்கள் இருக்க நாடு, அதே 7 கோடி மக்கள் இருக்கிறவங்க தான் ஜிடிபி growth. ஸோ அதை வச்சு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறது வந்து முற்றிலும் புரிதல் இல்லாத செயல். அதுதான் வந்து தங்கி கூட்டம் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம சதவீதத்தில் பார்க்கணும். 2004 2014 வரைக்கும் யூகே காலகட்டத்தில் ஜிடிபி growth வந்து 4 மடங்கு வளர்ந்துருக்கு. எவ்வளோ மடங்கு? 4 டைம்ஸ். ஆனால் இதுவே 14 25 வரைக்கும் இந்தியாவோட வளர்ச்சி வளர்ந்தது 2.5 மடங்கு தான், அதாவது மோடி அரசாங்கத்தில். ஸோ இதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பார்த்தா, எல்லா நாடுகளிலுமே எந்த நாடை வேணாலும் எடுத்துக்கோங்க, உலகத்தில் இருக்க எந்த நாடு வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு 500 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி என்பது ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு 10 ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிட்டு தான் இருக்கும்.
சரிங்களா. ஆனால் சிறந்த வளர்ச்சினா யூபிஏ காலகட்டத்தை கொடுத்த மாதிரி 4 மடங்கு வளர்ச்சியும், இப்போ நாம் கொடுத்துருக்க பாருங்கள் தனிநபர் வருமானம் 2 மடங்கு வளர்ச்சியும், அதுதான் வந்து ரியல் க்ரோத். அதே மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு பொய் சொல்லணும். அது என்ன பொய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கணக்கில் 20 மார்க் தான் வாங்குறீங்க, 20 மார்க் 100க்கு 20 மார்க். நீங்கள் வந்து இப்போ 35 மார்க் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் க்ரோத் என்னான்னு இல்லை 40 மார்க் வாங்கினா க்ரோத் என்னான்னு காமிக்கும், 100% க்ரோத்னு காமிக்கும். ஆனால் நீங்கள் 90 மார்க் வாங்குறீங்க, நீங்கள் 100 வாங்குறீங்கன்னா உங்கள் க்ரோத் என்னான்னு காமிக்கும்னு வந்து பார்த்தா 10% க்ரோத் தான் காமிக்கும். ஆனால் எது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்? 20லேருந்து 40 வாங்குறதில்ல, 90லேருந்து 100க்கு போகிறது. அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம். ஸோ இப்போ தமிழ்நாட்டை தவிர்த்து இல்லை கேரளா, தெலுங்கானா, கர்நாடகாவை தவிர்த்து இருக்கிற எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்னா அந்த மாநிலங்கள் தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். ஸோ வளர்ந்த மாநிலத்துக்கு எப்பயுமே வந்து வளர்ச்சி சதவீதம் கம்மியாக இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, 20லேருந்து நீங்கள் 40 மார்க் வாங்கினீங்கன்னா உங்கள் வளர்ச்சி 100%. இல்லை நீங்கள் 20லேருந்து உங்கள் வளர்ச்சி வந்து 30 மார்க் ஆகுதுன்னா உங்கள் வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% வளர்ச்சி, 10 மார்க் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே 90லேருந்து நீங்கள் 100 மார்க் வாங்கும்போது 90 மார்க் வாங்கிருக்கீங்க, சென்டம் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சி வந்து வெறும் 10% வளர்ச்சி தான். ஆனால் கடினமான உழைப்பு எதுக்கு போடணும்? 90லேருந்து 100க்கு போகிறதுக்கு. 20லேருந்து 30 மார்க் வாங்குறது பெரிய வளர்ச்சி படுத்தல. ஆனால் 20லேருந்து 30 மார்க் நீங்கள் போனீங்கன்னாவே உங்கள் வளர்ச்சி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வளர்ச்சி. ஏன்னா நம்பர்ஸ் நீங்கள் 1லேருந்து 2, 1 மார்க்லேருந்து 2 மார்க் போனீங்கன்னா 100% வளர்ச்சி, 1 மார்க் அடிஷனலாக வாங்கலாம். ஸோ நீங்கள் வளர 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 உங்கள் க்ரோத் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் உலகத்தில் இருக்க நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா வளராத நாடுகள், பின்தங்கிய நாடுகளோட க்ரோத் ரேட், ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து தான் அதிகமாக இருக்கும். இப்போ உலகத்திலே சொல்லுங்கள், நீங்கள் அதிகமாக ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன் எது உலகத்திலேயே? இந்தியா தான் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்களே. கிடையாது. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன் உலகத்தில் வந்து பார்த்தா சவுத் சுதான், போரில் அடிபட்டு ரொம்ப பின்தங்கி இருக்க நாடு 29%. அதுக்கப்புறம் மங்கோலியா 16%. சப்சாகரன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது பாருங்கள், காங்கோ 22%. அந்த மாதிரி ரொம்ப பின்தங்கிய நாடு சப்சாகரன் ஆஃப்ரிக்கன் நாடு மங்கோலியா, அவங்களாம் தான் வந்து டபுள் டிஜிட் க்ரோத். அமெரிக்கா க்ரோத் ரேட் என்ன? வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கும், ஒவ்வொரு நாடோட க்ரோத் ரேட் பேசுவோம். அமெரிக்கா க்ரோத் ரேட் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 1.5%. ஃப்ரான்ஸோட க்ரோத் ரேட் என்ன? 1.8%. அதே மாதிரி வளர்ந்த நாடுகள் நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, ஜெர்மனி எடுத்துக்கோங்க 1.2%. அது ஸ்காண்டினேவியா நாடுகள் உலகத்திலே வாழ்வாதாரத்தில் சிறந்த ரேங்கிங் வர நாடுகள், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், அந்த நாடுகள் எடுத்துக்கோங்க. க்ரோத் ரேட் வந்து 2% கீழே. ஸோ நீங்கள் யூரோப்பா கண்டத்தில் இருக்க நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளோட க்ரோத் ரேட்டும் 3% கீழே. ஏன்னா வளர்ந்துட்டிங்கனாவே ஒரு லெவல், நீங்கள் வளர்ந்துட்டீங்க, நீங்கள் வந்து 95 மார்க்கு கிட்ட கணக்கில் வாங்குறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு மார்க் நீங்கள் அதிகரிக்க அதிக உழைப்பு போடணும். ஆனால் க்ரோத் ரேட் மேக்ஸில் 95 to 96 ஆகும்போது க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.8% தான் இருக்கும். 1லேருந்து நீங்கள் 2 ஆகும்போது க்ரோத் ரேட் வந்து 100%. அதனால தான் வந்து ரொம்ப கீழே இருக்காங்க பாருங்கள், அந்த நாட்டோட க்ரோத் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக, ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வளர்ந்த நாடுகள் க்ரோத் ரேட் கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க மோசமாக பண்ணுறாங்கன்னு இல்லை, ஏன்னா நீங்கள் அந்த இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் மேக்ஸோட பிரின்சிபல் படி நீங்கள் ஒவ்வொரு அடிஷ்னல் க்ரோத்துக்குமே வந்து உங்களோட பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, அப்படி இருந்தும் இந்தியாவிலேயே இதுக்கு எப்பயுமே கடைசி ஒரு 40 வருஷமாக 50 வருஷமாகவே சிறந்து திகழ்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருந்துமே தமிழ்நாடு க்ரோத் ரேட் வந்து 11% இருந்து இந்தியா க்ரோத் ரேட் 6% இருக்குன்னா இது வந்து வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம வெறும் இப்போ நாமளே வந்து இப்போ ஒரிசா மாதிரியோ பீகார் மாதிரியோ பின்தங்கிய மாநிலமாக இருந்து நம்ம 14% வாங்கினா கூட அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதனால தான் எனக்கு வியப்பாக இருக்குது என்னன்னா, எப்படி வந்து இந்தியா இன்னும், ஏன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா மேஜராக இருக்கிறது வந்து வளராத மாநிலங்கள் தான், பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போதுமே எப்படி வந்து அவங்க 6% இருக்காங்கிறது என்னோட கேள்வி. சரிங்களா, நாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம ஆட்சி சிறப்பாக செஞ்சுருந்தாவே நம்ம வளர்ச்சி ஒரு 7% இருந்திருக்கணும், பாஜகவோட வளர்ச்சி 13% இருந்திருக்கணும். ஏன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் ஒரிசா, நார்த் ஈஸ்ட் இருக்கிற நாகாலாந்து எல்லாமே வளர்ச்சி இல்லாத மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர். அப்படி இருந்தும் தமிழ்நாடோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 11% 11% இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பான விஷயம். அது பாயிண்ட் 1. அப்புறம் ரெண்டாவது வியப்பான விஷயம் வந்து எப்படி இவ்வளோ மோசமாக ஆட்சி செஞ்சு வெறும் இந்தியாவோட வளர்ச்சி 6% தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இனிமேல் லோ இன்கம் கண்ட்ரி தான். சவுத் சுதான் 22% வளர்ச்சி இருக்காங்க. நம்ம அளவுக்கு வளர்ந்துருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து பெரிய வளர்ச்சியில் தான் இருக்காங்க. அதான் உண்மை. இதுமே வந்து எப்படின்னா நம்ம ஜிடிபி நம்பர்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி, அது மோடி வந்தவுடனே நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணார், நமக்கு தெரியும் க்ரோத் அதிகம் காமிக்கணுங்கிறதுக்காக. ஓகே,
இப்போ இதெல்லாம் மனதில் வச்சு தானே நம்ம 9 ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதை விட 2% இப்படி அதிகமாக வருது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் முன்னாடி உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நேர்காணல் முன்னாடியே சொன்னது தான். நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் இருக்குது பாருங்கள், அந்த திட்டங்களால் நம்ம ₹1 போட்டோம்னா நமக்கு பலன் வந்து ₹3 காமிக்குது. அதனால தான் அதோட ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட இதனுடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்குது. அதான் நான் முன்னாடி சொன்னேன். கெனீசியனுங்கிறவர் 1929 சொன்னார், புட் மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த புவர், the multiplication effect in the economy will be 3 times higher. ஏழை எளிய மக்கள் காசு போட்டால் அது இம்பாக்ட் 3 மடங்கு இருக்கும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வரலாறுக்கான அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஃபாக்ஸ்கான் வந்திருக்காங்க, வின்ஃபாஸ்ட் 15 மாதத்துலேயே உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கு. ஃபேக்ட்ரிக்கு ஒப்பந்தம் போட்டு 15 மாதத்துலேயே முதல் கார் தயாராகி வந்துருக்கு. இந்தியா எங்கேயோ பார்த்துருக்குமா? இதே மத்திய பிரதேஷ், குஜராத், அதே மாதிரி இல்லை உத்தரப்பிரதேஷ்லாம் போயிருந்தால் இடம் தரத்துக்கே 2 வருஷம் ஆயிருக்கும். நம்ம ஒரு கார் கம்பெனி ஒரு மாநிலத்தில் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். 2 வருஷம் ஆகி 3 வருஷம் ஆகி இடம் கொடுக்க முடியாமல் கொடுத்தும் போராட்டம் பண்ணி. ஆனால் இங்கே 15 மாதத்தில் கார் தயாரிப்பே பண்ணியிருக்காங்க. 15 மாதத்தில் ஒப்பந்தம் போட்டு. வியப்பான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் உலகம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஒரு முதலமைச்சர் போகும்போது என்ன ஆகுனா, அந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்கள், அந்த நாட்டில் இருக்க தொலைக்காட்சி எல்லாமே அதை பற்றி பேசுவாங்க. முதலமைச்சர் வந்திருக்காரு, தமிழ்நாட்டில் ஒரு மாநிலம் இருக்குது, அது சிறந்து திகழ்கிற மாநிலம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம நீதி கட்சி காலம், திராவிட கழக காலம், திராவிட முன்னேற்ற கழக காலத்துலேருந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் தமிழ்நாட்டில் சரி பண்ணி வச்சுருக்கோம். ஃபண்டமெண்டல் சரி பண்ணி வச்சுருக்கோம்னா எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதை உத்தரப்பிரதேஷ், நீங்கள் மத்திய பிரதேஷ், குஜராத்லாம் போனீங்கன்னா ஒரு ஜாதியினருக்கு மட்டும்தான் பொறியாளராக இருப்பான். அந்த ஒரு ஜாதியினருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஜாதியினருக்கு மட்டும்தான் நெட்வொர்க்ஸ் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து எல்லாருக்குமே படிப்பு கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரிகின்றது, எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா தரப்பு மக்களுமே இங்கே வளர்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு என்ன இருப்பாங்க, அந்த கிராமத்தில் அட்லீஸ்ட் 2 குடும்பத்தில் 3 குடும்பத்தில் ஒருத்தர் அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே வேலைக்கு இருக்கார். உண்மையாக பொய்யா? ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் பட்டியலின மக்களில் 4 பேர்த்தில் ஒரு பட்டியலின மக்களோட தொழிலதிபர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 25% பட்டியலின தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஓபிசி ஹையஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஓபிசி மக்கள் யார் தொழிலதிபர்களாக இருக்காங்களோ அது ஹையஸ்ட் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற இந்த திட்டங்கள்னால நம்ம க்ரோத் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும். நான் சொன்னது தான், அந்த 2000 4000 அவங்களுக்கு அடிஷ்னலாக காசு இருக்கிறதுனால அவங்க போய் பொருட்கள் வாங்குறாங்க. இப்போ ஒரு பைக்குக்கு வந்து நீங்கள் டியூ 2000 தான் கட்டுவீங்க. ஸோ 5000 வரும்போது போய் அதனால் அடிஷ்னலாக பைக் வாங்கலாம். பைக் உற்பத்தி அதிகரிக்குது இல்லையா? அந்த வரி பணம் தமிழ்நாட்டுக்கு வருது இல்லையா? நீங்கள் கடையில் போய் பொருட்கள் வாங்குறீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் விற்பனை அதிகாது. அவன் வீடு கட்டுவான். அப்புறம் வீடு கட்டும்போது என்ன, செங்கல் உற்பத்தி, மணல் தேவைப்படுது, சிமெண்ட் தேவைப்படுது. அதே மாதிரி அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் அவர் பயனடைகிறார், அந்த மேஸ்திரி பயனடைகிறார், அது கீழே வேலை செய்கிற கூலி தொழிலாளர்கள் பயனடைகிறாங்க. ஏன்னா அடிஷ்னலாக அவங்களுக்கு இப்போ நிறையா டிமாண்ட் இருக்குது. வீடு கட்டும்போது என்ன ஆகும், டிமாண்ட் அதிகரிக்கும், அவங்க வேஜஸ் அதிகமாகும். ஸோ இப்போ அவங்க போய் பொருள் வாங்குறாங்க. இந்த சூழல் ஏற்படுறதுனால தான் க்ரோத் வந்து எக்ஸ்போனென்ஷியல் அதிகரிக்குது. இன்னும் ஒரு 5-6 வருஷம் போச்சுன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டலுமே வந்து தமிழ்நாட்டில் இரட்டிப்பாயிருக்கும். ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் இரட்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அப்படின்னா உங்களோட ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி என்ன. ஸோ அவருக்கு வந்து 40,000 சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. டபுள் ஆகுதுன்னா அவருக்கு 80,000 சம்பளம் தரணும். அப்படின்னா அது பொருளாதாரம் அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பொருளாதாரம் அதிகரிச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி 40,000 80,000 போது அவரோட வாழும் திறன் அதிகரிக்கும். லைக் குவாலிட்டி ஆஃப் லிவிங். அப்படின்னா வீட்டில் ஒரு ஏசி இருந்தால் 2 ஏசி மாட்டுவாங்க. வீட்டில் ஒரு கார் இருந்தால் 2 கார் வாங்குவாங்க. கார் உற்பத்தி அதிகரிக்கும். ஒரு வீடு வாடகை வீட்டில் இருந்தாருன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்குவார். ஸோ அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் கட்டுறது அதிகரிக்கும். அப்புறம் அப்பார்ட்மெண்ட் கட்டுறது அதிகரிக்குன்னா என்ன ஆகும், அது சுற்றி அப்பார்ட்மெண்ட் கட்டுறது என்னென்ன தேவைப்படுது, எவ்வளோ மேன் பவர் தேவைப்படுறாங்க, மேஸ்திரியிலேருந்து கார்பெண்டர்லேருந்து எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸ் கூடுது. அப்படின்னா அவங்களோட வாங்கும் திறன் அதிகரிக்கும். ஸோ அப்படின்னா உற்பத்தி அதிகரிக்கும். ஸோ அந்த ஓவரால் க்ரோத் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் ஆயிருக்கு. பிளானிங் கமிஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து $5 trillion எக்கனாமி அடையணும் அப்படின்னு நம்ம முயற்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நம்ம 2047 அடைவோம்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் கணிப்படி அதை நம்ம வந்து 2040 அடைஞ்சிடும். எதனால், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம வந்து சரி செஞ்சு வச்சுருக்கிறதுனால. அது மக்கள் செய்ய வேண்டியது என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்தணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.